தூத்துக்குடியில் தனித்து விடப்பட்ட கனிமொழி கருணாநிதி. உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் மு.க. ஸ்டாலின். தென் மாவட்ட மக்களின் துன்பத்தில் பங்கெடுக்காத முதல்வர். எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சாதுர்யம். இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை தனியாக பார்த்தோம். தமிழ்நாட்டிற்குள்ளேயே தென் மாவட்டங்களை தனியாக பிரித்துவிட்டது வரலாறு காணாத பேய் மழை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் கனிமொழி கருணாநிதி எம்பி ஒற்றை நபராக சுற்றி வந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் பரிதாப நிலையை இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சென்னை உள்பட 4 மாவட்டங்களை மிக்ஜாம் புயல் புரட்டி போட்ட துயரத்தில் இருந்தே மீள முடியாமல் 1 கோடி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 4 மாவட்ட மக்கள் வரலாறு காணாத பேய் மழைக்கு பயந்து போய் முடங்கிவிடாமல் வாழ்வாதாரமே கேள்விக்குறியான பிறகும் கூட 3 நாட்களுக்குள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை தரும் அம்சமாகும். 100 சென்டிமீட்டர் அளவுக்கு வானத்தை கிழித்து கொண்டு பேய் மழை பெய்த போதும் 48 மணி நேரத்திற்குள்ளாகவே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள் காயல்பட்டினம் மற்றும் திருச்செந்தூரைச் சேர்ந்த மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை வெள்ளம் சூழ்ந்து நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் உடைமைகளை முழுவதும் இழந்துவிட்டிருக்கும் சோகம் ஒரு பக்கம் என்றால், உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளவே வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களின் நிலைமைதான் மிகவும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 1 கோடிக்கு மேலான மக்கள் உயிர் அச்சத்தோடு தவித்துக் கொண்டிருந்த போது ஆட்சிக்கு தலைமையேற்றிருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களின் துயரங்களை துடைத்தெறும் வகையில் களத்தில் நிற்காமல் அரசியல் ஆதாயத்தை முதன்மையாக நினைத்து டெல்லிக்கு பறந்து சென்றதுதான் திமுகவினர் உள்பட அனைத்து தரப்பு மக்களையும் கடும் கொதிப்படைய வைத்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீதான கோபத்தை ஓரளவுக்கு தணிக்கும் வகையில் பேய் மழை பெய்த நாளிலேயே களத்தில் முழு வீச்சில் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார் தூத்துக்குடி எம்பியும் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதியின் புதல்வியுமான கனிமொழி எம்பி. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 24 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய அடைமழையால் தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கியது. திங்கட்கிழமை காலை தூத்துக்குடிக்கு விரைந்த கனிமொழி எம்பி பேய் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்து பேரிடரை எதிர்கொள்ளும் துணிச்சலை ஏற்படுத்தினார். அன்றைய தினம் இரவு முழுவதும் களத்திலேயே மக்களோடு மக்களாக நின்று நிவாரணப் பணிகளை வழங்கி நம்பிக்கை இழந்து தவித்த மக்களுக்கு ஆறுதலை தந்து கொண்டிருந்தார் கனிமொழி எம்பி. அந்த நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் டெல்லியில் முகாமிட்டு இருந்தார். அவரது புதல்வரும் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். தூத்துக்குடி எம்பியாக 5 ஆண்டுகள் சேவையாற்றிய கனிமொழி எம்பிக்கு மாவட்டம் முழுவதும் பரிச்சயம் என்பதால் மூளை முடுக்கில் இருந்து எல்லாம் உதவி கேட்டு வந்த அபலை குரல்களுக்கு ஆறுதல் அளித்து ஒற்றை ஆளாக ஓடியாடி வேலை பார்த்து கொண்டிருந்தார் கனிமொழி எம்பி. தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் அமைச்சர் கீதா ஜீவன் மட்டுமே கனிமொழி எம்பியுடன் பல பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பேய் மழை பெய்த டிசம்பர் 17 முதல் தொடர்ந்து 3 நாட்கள் யார் கண்ணிலும் படாமல் இருந்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அமைச்சர் வசித்து வந்த ஏரல் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்து கொண்டதாலும் ஊரை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டதாலும் அனிதா ராதாகிருஷ்ணனால் 3 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி அமைச்சரையே தீயணைப்பு படை வீரர்கள் தான் பாதுகாப்பாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தை விட்டு வெளியேறி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நிலையில் கூட கனிமொழி எம்பிக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அதற்கு அதிர்ச்சி தரும் வகையில் மற்றொரு அரசியல் காரணமும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை தவிர வேறு எந்த மாவட்டத்திற்கும் கனிமொழி கருணாநிதி செல்லக்கூடாது என்று திமுக தலைமை கராரான உத்தரவை ஏற்கனவே பிறப்பித்திருக்கிறது என்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகள். டிசம்பர் 18, 19 மற்றும் 20 ஆகிய 3 தேதிகளிலும் தூத்துக்குடி நகரத்திலேயே தங்கியிருந்து பகல் இரவு பாராமல்
மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தனியொருவராக களப்பணி ஆற்றி வரும் கனிமொழி எம்பியின் மக்கள் சேவையை பார்த்து தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். கனிமொழியுடன் அரசு அதிகாரிகள் கூட உடன் செல்லவில்லை. திமுக நிர்வாகிகளுடன் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பயணித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் கனிமொழியின் அயராத உழைப்பை பார்த்து திமுக நிர்வாகிகள் மட்டுமல்ல, அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவரின் செல்வாக்கை குறைக்கும் வகையில் திமுக தலைமை பிறப்பித்த அவசர உத்தரவுதான் தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகளை ஆவேசப்பட வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்வருக்கு பதிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்ய வருகிறார் என்று மூத்த அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மனோ தங்கராஜ் ஆகியோருக்கு சென்னையிலிருந்து தகவல் பறந்தது. சேலத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டிசம்பர் 18ஆம் தேதி பிற்பகல் திருநெல்வேலிக்கு விரைந்தார். உதயநிதி ஸ்டாலினுடன் மூத்த அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு ஆகியோரும் இணைந்து கொண்டதுடன் சென்னையிலிருந்து வந்திருந்த சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP அருண் IPS, நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் IAS, வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் பிரபாகரன் IAS என உயர் அதிகாரிகள் பட்டாளமும் இணைந்து கொண்டது. கிட்டத்தட்ட முதல்வர் MK ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் போது மூத்த அமைச்சர்கள், உயர் IAS IPS அதிகாரிகள் உடன் வலம் வருவதைப் போலவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தடபுடலான வரவேற்பு வழங்கப்பட்டது. மூத்த அமைச்சர்கள், IAS IPS உயரதிகாரிகள் புடைசூழ தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்தார். தூத்துக்குடி நகரம் முழுவதும் சுற்றி பார்த்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடியின் எல்லைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் சென்று மீட்பு பணிகளை விரைவுபடுத்தினார். அதே நேரத்தில் தனியொருவராக கனிமொழி கருணாநிதி MP தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்லையில் உள்ள பல கிராமங்களுக்கு சென்று 3 நாட்களாக உணவு கூட உட்கொள்ளாமல் இருந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார். திமுக அரசு எப்போதும் ஆதரவாக நிற்கும் என்று நம்பிக்கையையும் ஏற்படுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதிக நேரம் செலவிட்டதால் கனிமொழி எம்பியின் களப்பணிக்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் போய்விட்டது. கலைஞர் கருணாநிதியின் வாரிசு, அரசியலில் நீண்டகால அனுபவம், தூத்துக்குடி மாவட்ட மக்களுடன் நேரடியான பரிச்சயம் என 5 ஆண்டு காலம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காக உழைத்து வந்த கனிமொழி எம்பியின் கடுமையான மக்கள் பணி உதயநிதி ஸ்டாலின் வருகையால் இரட்டிப்பு செய்யப்பட்டு விட்டது என்று ஆதங்கப்படுகிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட திமுக மூத்த நிர்வாகிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 நாட்களாக பகல் இரவு பாராமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கனிமொழி கருணாநிதி MP வழங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அவரை பற்றி சர்ச்சைக்குரிய செய்தி எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த நேரத்திலேயே அவருக்கு எதிரான சர்ச்சை கொடிகட்டி பறந்தது. திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அமைச்சர் உதயநிதியுடன் காட்சியளித்ததும், IAS மற்றும் IPS உயர் அதிகாரிகளுக்கு கட்டளைகளை பிறப்பித்ததும் சமூக வலைதளங்களில் பலத்த சர்ச்சையை உருவாக்கியது. மாரி செல்வராஜுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் பேரிடர் காலத்தில் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெறுவதற்கு உயிரை கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கும் கனிமொழி கருணாநிதி MPக்கு முதல்வர் MK ஸ்டாலின் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் தூத்துக்குடி மக்களுக்காகவே பாடுபட்டு வந்த கனிமொழிக்கு மேலும் மேலும் நல்ல பெயர் கிடைப்பதற்கு ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையும் கனிமொழியின் கட்டளைகளுக்கு அடிபணியும் வகையில் உத்தரவு பிறப்பித்திருந்தால் கலைஞரின் வாரிசுகளிடையே மனக்கசப்பு இல்லை என்பதை வெளியுலகத்திற்கும் தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை முதல்வர் MK ஸ்டாலினே கெடுத்து கொண்டார் என்று ஆதங்கப்படுகிறார்கள். கலைஞர் கருணாநிதியோடு சமகாலத்தில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருந்த திராவிட சிந்தனையாளர்கள். டிசம்பர் 18, 19 ஆகிய 2 நாட்களுக்கு உள்ளாகவே 4 மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கியதால் பெரும்பான்மையான மக்கள் நிம்மதி பெருமூச்சுடன் எதிர்கால சவால்களை சந்திக்க தயாராகிவிட்டார்கள். சென்னையில் சிறு மழை பெய்தாலேயே புலம்புகிற மக்களை பார்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வீடு வாசலை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்த பிறகும் உயிராவது மிஞ்சியதே என்ற நிம்மதியோடு அன்றாட சவால்களை எதிர்கொள்ள மன தைரியத்துடன் உழைக்க தயாராகிவிட்டார்கள் 4 மாவட்ட மக்கள். இந்திய வரலாற்றிலேயே இதற்கு முன்பு எப்போதும் பெய்யாத மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கொட்டிய போதும் கூட, உயிர் பயத்தில் தென் மாவட்ட மக்கள் தவித்த போதும் கூட
முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களோடு மக்களாக நிற்காமல் புறக்கணித்து டெல்லிக்கு சென்றது தென் மாவட்ட மக்களின் மனங்களை பெரிய அளவில் காயப்படுத்திவிட்டது என்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். ஆளுங்கட்சிக்கு தலைமையேற்றிருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேட டெல்லிக்கு சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தர்மயுத்த நாயகர் ஓ. பன்னீர்செல்வத்தால் தென் மாவட்ட மக்களிடம் ஏற்பட்ட கசப்புணர்வை நீக்கிக் கொள்ள அடைமழை காலத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டார். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களிலும் பேய் மழை பெய்து கொண்டிருந்த போது அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரும் அரசியல் ஆதாயத்திற்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார் என்ற முணுமுணுப்புகள் எழுந்த பிறகே அவசரமாக திருநெல்வேலிக்கு பயணமானார் எடப்பாடி பழனிசாமி. இந்திய வானிலை ஆய்வு மையத்தாலேயே முன்கூட்டி கணித்து சொல்ல முடியாத அளவுக்கு பேய் மழை பெய்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலேயே தனித்துவம் மிக்க மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி தனிநாடு கோரிக்கைகள் கூட அவ்வப்போது எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் இருந்து தென் மாவட்டங்களை தனியாக பிரிந்து சென்றுவிடும் அளவுக்கு இயற்கை சரியான பாடம் கற்பித்திருக்கிறது. அரசியல் ஆராய்ச்சிகள் மேம்பட்டிருந்தாலும் தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் இயற்கை முன்பு மனித சக்தி ஒன்றுமே இல்லை என்பதை 4 மாவட்டங்களில் கொட்டிய பேய் மழை நிரூபித்திருக்கிறது. இயற்கையிடம் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு துயர் மிகுந்த நேரங்களில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.